இந்த இருதயம் என்பது முழுக்க முழுக்க இரத்த நாளங்களால் சூழப்பட்டது. அங்கு இரத்த சுத்திகரிப்பு மட்டுமே நடக்கின்றன. அதாவது இருதயத்தில் கையை வச்சு பேசு அப்படிமா. காரணம், அங்கு வேறு எந்த சுரப்பிகளும் சுரப்பதில்லை. இந்த இருதய பிரச்சனை வருவதற்கு காரணம் இரத்தத்தின் கொழுப்பினுடைய அளவு. அது செரிமானம் ஆகாத கொழுப்பு. மாமிச உணவுகள், நெய் போன்ற கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சுவைக்காக உண்டு அதனால் வரக்கூடிய நோய் தான் இது. மருந்துன்னு கூட சொல்ல தேவையில்லை. அது உணவு. அந்த நமக்கு அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவு முறைகளில் சில விதமான விதைகள் இருக்கின்றன, கிழங்கு வகைகள் இருக்கின்றன. கெட்ட கொழுப்பை நல்ல கொழுப்பின் மூலமாக கரைக்கக்கூடிய ஒரு வித்தை அது. இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அது உணவே மருந்தாக மாறி உங்கள் வாழ்க்கையில் இதய நோய் என்பது கனவிலும் வராது. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பேச இருப்பது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள். ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவது, இதய அடைப்பு என்று சொல்லுகிறார்கள். அது ஏன் வருகிறது, அதற்கான மூலிகைகள் எப்படி குணப்படுத்துகின்றன, அதுக்குரிய மருந்துகளை பற்றி பேச இருக்கிறோம். இந்த இருதயம் என்பது முழுக்க முழுக்க இரத்த நாளங்களால் சூழப்பட்டது. அங்கு இரத்த சுத்திகரிப்பு மட்டுமே நடக்கின்றன. அதாவது இருதயத்தில் கையை வச்சு பேசு அப்படிம்பாங்க. காரணம், அங்கு வேறு எந்த சுரப்பிகளும் சுரப்பதில்லை. அங்கு இரத்தம் சுத்திகரித்து எல்லா அவயங்களுக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு பம்பிங் சிஸ்டம், அழுத்தம் தான் அங்கு ஏற்படுகிறது. அதனால்தான் இருதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது உடம்பில் எல்லா உறுப்புகளிலும் நோயை அது உருவாக்குகிறது. இந்த இருதய பிரச்சனை வருவதற்கு காரணம் இரத்தத்தின் கொழுப்பினுடைய அளவு. அது செரிமானம் ஆகாத கொழுப்பு. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு என்று இரண்டு இருக்கிறது நம் உடம்பில். செரிமானமான கொழுப்பு நல்ல கொழுப்பு, செரிமானம் ஆகாது தங்குகின்ற கொழுப்பு அது ஊழச்சதை, கெட்ட கொழுப்பு என்று சொல்லுகிறார். இதற்கு உடல் பயிற்சி முதல் தீர்வு. இரண்டாவது தீர்வு உணவு, அளவாக உணவு உண்ணுதல், ஒரு வேளையை குறைத்தல், நன்றாக மென்று சாப்பிடுதல். எந்த அளவுக்கு நாம் வண்டி ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் பெட்ரோல் அடிக்கணும். ஓவர் அடித்தா ஓவர்லோட் ஆயிடுது இல்லையா? அதுபோல்தான் இது உணவினால் சுவையின் காரணமாக அந்த உணவின் மீது பற்று ஏற்பட்டு மாமிச உணவுகள், நெய் போன்ற கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சுவைக்காக உண்டு அதனால் வரக்கூடிய நோய் தான் இது. உடல் உழைப்பு இன்மை, இரண்டாவது அதிக உணவு எடுப்பது, ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக போட்டு சிந்திப்பது. இதனால் உடம்பில் உஷ்ணம் ஏற்பட்டு நெய் உருகுவது போல் அந்த கொழுப்புகள் உருகி அந்த இரத்த நாளங்களில் படிந்து அது இரத்தம் உள்ளே செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்படுவதுதான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்றோம். இவைகளை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ மருந்துகள் இருக்கின்றன, எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கின்றன. சாதாரண செம்பருத்தி அதை செய்துவிடும், ஆனால் யாரும் அதை செய்வதில்லை. எங்க சார் நாங்கள் போய் அந்த செம்பருத்தி பிச்சு செய்கிறது அப்படின்றவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் வருது. சாதாரண பூண்டு செய்யும். இதெல்லாம் ஆரம்ப நிலைக்கு சரியாயிரும். இதை நான் விட்டுட்டேன் சார், இப்போ என்ன சார் பண்ணுறது, இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ணுன்றாங்க, நானே ஒரு ஏழை, காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிறவர்களுக்கு எளிமையான விலை குறைவாக சில மருந்துகளை தயார் செய்திருக்கும். மருந்துன்னு கூட சொல்ல தேவையில்லை. அது உணவு. அந்த நமக்கு அன்றாடம் சாப்பிடுகின்ற உணவு முறைகளில் சில விதமான விதைகள் இருக்கின்றன, கிழங்கு வகைகள் இருக்கின்றன, மூலிகைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் சம அளவில் எடுத்து நாம் ஒரு சூரணத்தை தயார் செய்திருக்கிறோம். அதை நீங்கள் சாப்பாட்டிலே போட்டு சாப்பிடலாம். அந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இரத்தத்தோடு கலந்து அதில் ஒரு சில எண்ணெய்கள் இருக்கின்றன. அவை சென்று அதில் உஷ்ணம் உண்டு. அந்த உஷ்ணம் நம் வீட்டில் எப்படி பாசான் மீது நாம் ஆசிட்டை ஊற்றியுடன் அந்த பாசான் கலைந்து போய் விடுகிறதோ, சுத்தமாகி விடுகிறதோ, அதுபோல் இரத்த நாளங்களில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரணத்தை நீங்கள் சாப்பாட்டிலே சாப்பிடலாம் என்று சொல்கிறோம். அது வேற எதிலையும் சாப்பிட முடியாது, வாயில் ஒட்டிக்கொள்ளும். அந்த அளவுக்கு அதில் ஒரு எண்ணெய் பசை உண்டு. எண்ணெய் கொழுப்பை வைத்து கொழுப்பை கரைத்தல், கெட்ட கொழுப்பை நல்ல கொழுப்பின் மூலமாக கரைக்கக்கூடிய ஒரு வித்தை அது. அது மட்டுமல்ல, உடம்பில் எங்கு கெட்ட விஷயம் இருந்தாலும் சரி, அழுக்கு இருந்தாலும் சரி, ஆகாத பொருள் உங்கள் உடம்பில் எங்கே இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அவை அனைத்தையும் இரத்தத்தோடு இரத்தமாக சென்று கலைத்து உங்களுடைய மலத்திலும் சிறுநீரிலும் அதை கலைத்து கொண்டு வந்துவிடும். அப்படி அது ஒரு செக்கிங் மாஸ்டர் மாதிரி அந்த மருந்து முடிவு செய்யும். இது ஒரு மேஜிக் மருந்துன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். காரணம், ஒல்லியார்கள் சாப்பிட குண்டாவா, குள்ளாருங்க சாப்பிட்டா ஒல்லியாவா. அந்த மருந்து முடிவு செய்ய இந்த உடம்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அது உள்ளே போனவுடன் அந்த இடத்துக்கு தகுந்தால் போல் அந்த இடத்தை மாற்றி அமைத்துவிடும்.
இப்போ சரக்கு மாஸ்டர் எப்படி வந்து இன்னைக்கு ஒரு எத்தனை பேர் வருவாங்க, அத்தனை பேருக்கு சமைச்சா போதும்னு ஒரு லிஸ்ட் குடுக்குற மாரி, அதே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட பிரதானமாக இதனால் உடல் குறைந்திருக்கிறது. நாங்கள் ஒரு நோய்க்காக கொடுத்து பல நோய்கள் குணமாயிருக்கின்றன. அவர்களுக்கு கல்லீரல் மீது கொழுப்புகளை கரைத்திருக்கிறது, உடல் பருமனை குறைத்திருக்கிறது, இரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை குறைத்திருக்கிறது. இப்படி தேவையில்லாத எல்லாத்தையும் போக்கி சுத்தமான ஒரு உடம்பை, ஆரோக்கியத்தை 9 உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய அழுக்குகளையும், கிருமிகளையும், கெட்ட கொழுப்புகளையும் கரைத்து சிறந்த ஒரு இதயத்தை இந்த மருந்து உருவாக்குகிறது. இது வைத்திய காவியத்தில் அற்புதமாக சொன்ன மருந்து. இதை அழகாக தயார் செய்திருக்கிறோம். இப்படி உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வு, அடைப்பு வந்துவிட்டது, இல்லையென்றால் மடிக்கட்டு ஏறிக்கொண்டிருக்கும் பொழுதே அடைக்கிறது ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அறுவை செய்த தீர்வு என்று முடிவு செய்துவிட்ட பிறகு கூட இதை நீங்கள் முறையாக உங்கள் உணவில் நீங்கள் சாப்பிட இது 1 கிலோ 2 கிலோ அளவு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடம்பை சுத்தம் செய்து அந்த கட்டி எங்கன்னு தொலைவணும். அப்புறமேட்டு ஸ்கேன் பண்ணால் நீங்கள் தொலைவணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நோயை உருவாக்கியது நீங்கள் தான். அதனால் இதை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள முடியும். அதனால் உணவின் மூலமாகவே நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அது உணவே மருந்தாக மாறி உங்கள் வாழ்க்கையில் இதய நோய் என்பது கனவிலும் வராது. அதற்குரிய பழக்க வழக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவோம். மீண்டும் வராமல் இருப்பதற்கான வழியும் சொல்லிக் கொடுத்துருவோம். அதனால் அப்படி இருப்பவர்கள் இருதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைத்து அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் எல்லா விதமான நன்மையும் பெற்று ஆரோக்கியமான ஒரு இதயத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அனைவரும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.